ஏய் போடா ஃபேக் ஐடி. ஆமாண்டா இந்த மூஞ்சி தான் என்ன பண்ண சொல்ற இப்போ. நான் தான் துபாய் சொல்றேனே. எல்லாருக்கும் 1000 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கும் போது கடலை தாண்டி நீச்சல் அடிக்கிற மாதிரி எல்லாம் தாண்டி போயிடுறாங்க. அதுக்குள்ள பறந்து நம்ம எங்க போறோம்? போ போ போ. என்னடா அது போ பண்ணாட. எப்படி நான் எதுக்கு யோசிக்கிறதா இருக்கு. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஃபியூச்சர் அப்டேட் எப்படி இருக்கு தெரியல. Thank you தண்டச்சோர் பிரதர். கமல் டாடி thank you. நீங்க என் வீடியோ எல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு வீடியோக்கு ஒரு ஷார்ட்ஸுக்காச்சும் கமெண்ட் பண்ணலாம்ல. யாரும் கமெண்டே பண்ண மாட்டீங்க. கமெண்டே வர மாட்டேது பிரதர் நம்ம லைவுக்கு. நேட்டிவ் எனக்கு வந்து பண்ருட்டி. நமக்கு எனக்கு சென்னை, என் கணவருக்கு பண்ருட்டி. யாரு பார்க்கறாங்க பார்க்கல தெரியல. நல்லா இருக்கேன் யுவன் விஷா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பண்றது தூங்க மாட்டேன்டா பால் புறம்போக்கு. நீ போய் தூங்குடா போடா. அளவுக்கு ரீச் ஆகல, அதுதான் பிரச்சனை. 3 வருஷம் அந்த ஐடியிலே 3 வருஷம். ஹாய் பிரதர் வெல்கம். இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் இருக்கு. இப்போ துபாயில இருக்கேன். அதுக்கு முன்னாடி சமையல் தான் போட்டுருந்தாங்க. குக்கிங் தான் போட்டுருந்தாங்க. கமல் சார் வாங்க, என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் குச்சின்னு இருக்கீங்க? டாடி என்ன மீட் பண்ணிட்டு போனாங்க. மீட் பண்ணிட்டு அதான் கேட்டாருங்க கமல் சார். அந்த பக்கம் இந்த பக்கம் வெள்ளை கொடி காட்டினால இந்த கமலாட்டிக்கு அடங்க மாட்டானுங்க தம்பி. வந்துட்டான் அடுத்து எவனோ ஒருத்தன் வந்துட்டான். மூணாவது பாட்டு வேற வருதாமே கமல் சார்க்கு. கடலூர் நெய்வேலி. டாடி நெய்வேலி எங்க இருமா இருக்கு? கடலூர் தாண்டி நெய்வேலி வரும். அப்ப என்னமோ பண்ருட்டி டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. பண்ருட்டி டிஸ்ட்ரிக்ட் கடலூர் அவ்வளவுதான். அப்புறம் அதுல என்ன டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க? கை வலிக்குதக்கா ரிமூவ் பண்ணி. ஆமா சிவகார்த்திகேயன் விட்டு தள்ளுங்க. இந்த கஷ்மாலத்தை கை வலிக்கும் தம்பி விட்டுருங்க. இப்போ பரவாயில்ல போய் தொலைறானுங்க. ஜிபி முத்து மாதிரி தான் பேதியில போவானுங்க இவனுங்கெல்லாம். சொல்லிட்டு போக வேண்டியதை வேற என்ன பண்றது? விடுங்க போய் தொலைப்போம். போடலாம். நம்ம ஐடி மானிட்டைசேஷன் ஆனாதான் எதையுமே பண்ண முடியும். மானிட்டைசேஷன் தண்டச்சோறு பிரதர் தேங்க்யூ. மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா எந்த வீடியோ போட்டாலும் ஓடும். மானிட்டைசேஷன் ஆகாம எதுவுமே ஒன்று அவர மாட்டேங்குது. எல்லாருக்கும் கே கணக்கில் ஓடுறதுக்கா 4000 யாருக்கு பாயசம் பண்ணணும் சொல்லுங்க போட்டுருவோம். 4000 வாட்ச் அவர் எப்படி ஃபீட் பண்றது? அதுவே ரொம்ப ரிஸ்க். இதுல வேற ஏகப்பட்ட பேட் கமெண்ட் வேற சமாளிக்கிறது. யாஷின்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்றானா ஃபேக் ஐடியில. அவனை பிளாக் அடிச்சு விட்டேன். அங்கேருந்து வந்து இங்கே பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் தான் அடிச்சு விட்டேன் டைம் ஓட்டுக்கு. அவன் ரொம்ப பேசுகிறான். கமல் சார் என்ன சிரிப்பு? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே. அது பாட்டில் ஏதோ சிரிச்சிருக்கேன். யாரு இல்லையாங்க? ராஜ்குமார் உங்கள் சுமி சதீஷ் போய் பாருங்க. ஜான்சி தூணிலிருந்து இருப்பார், தொகுப்பிலிருந்து இருப்பார். கமல் சார் மாதிரி அந்த பக்கமும் இருக்கார், இந்த பக்கமும் இருக்கார். மோட்டிவேஷன் இருக்கார். என்ன போடுறீங்க? வரமா எல்லா கமநாட்டிங்களுக்கும் ஒரு ஐடி வச்சிருக்கானுங்கம்மா, சேனல் வச்சிருக்கானுங்க. அந்த விளக்கு எண்ணெய்ங்க. ஆனால் தைரியமாக வந்து இங்கே கமெண்ட் பண்ணுறானுங்க. அவங்கெல்லாம் என்ன ஜென்மமா சோறு தான் திம்பானுங்களா வேற திங்கிறாங்களான்னு தெரியல. சேனல் வச்சுக்கினே வந்து பேட் கமெண்ட் போடுறானுங்க. வாங்க தகப்பா சொல்லுங்க. உங்க மருமக பிள்ளை அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்க இங்க வந்து கமெண்ட் பண்ணின்னு இருக்கீங்க. சரி இருக்கட்டும், அவரு பொண்ணுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. அங்கேயே இருக்கு. நமக்கு பாதுகாப்பு மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு. பட்டு பிங்கி ஏன் சண்டை போட்டுக்கிறேன்? கப்பு சிப்புன்னு இருக்க மாட்டேங்க. எவ்வளோ வீடியோ போட்டு டெலிட்டே பண்ணிட்டா போவாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கு. சரி லைவ் வச்ச போடுவோமே இதுதான் இப்போ லைவ்ல இறங்கிருக்கும். இதுக்கப்புறம் பொறுமையா இருந்தா என்ன பண்ணுறது? இந்த ஐடி ரொம்ப பழசு இருக்கு. இப்போ நான் பேசுறேன்ல, இந்த ஐடி ரொம்ப பழைய ஐடி. அந்த ஐடியில புதுசு ஒரு 3 வருஷம் தான் ஆகும். குட் மார்னிங், குட் நைட் சதீஷ் பிரதர். குட் நைட், டேக் கேர், பாய், பார்க்கலாம். மரியாதை 4 குட்டீஸ் ராகுல். நீங்க சாப்பிட்டாச்சா ராகுல்? என்ன பண்ணுவோம்? போய் சொல்லலாம்.